ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், டிரைவர், கான்ஸ்டபிள், டிரைவர் கம் ஆப்ரேட்டர், அப்புறம் டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீசஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா February 3, 2025 அப்பயே ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 4, 2025. ஓகேங்களா? இதுக்கு ஒன்லி இந்தியன் மேல் சிட்டிசன்ஸ் ஆண்கள் மட்டும்தான் வந்து எலிஜிபிள், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது போஸ்டிங் வைஸ் மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோடு மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். வேகன்சி பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள், டிரைவர் டைரெக்டாக ரெக்வயர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 845 வேகன்சி, யூஆருக்கு 344 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 126 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 63, ஓபிசிக்கு வந்து 228, இடபிள்யூஸ்க்கு வந்து 84 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு போயிடும், 85 வேகன்சி. ஓகேங்களா? அப்புறம் கான்ஸ்டபிள், டிரைவர் கம் ஆப்ரேட்டர், டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 116 வேகன்சி யூஆருக்கு, எஸ்சிக்கு வந்து 41 வேகன்சி, எஸ்டிக்கு 20, ஓபிசிக்கு 75, இடபிள்யூஸ்க்கு 27. அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 279 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 10% எக்ஸர்வீஸ் மேனுக்கு 28 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 1124 வேகன்சி. அதில் 10% எக்ஸர்வீஸ் மேனுக்கு 113 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஷார்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ரிவேஷன்ஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அங்கே கிளியராக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பர்மனெண்ட் பண்ணப்படலாம் அதாவது நிரந்தரமாக இது வந்து இந்த வேலைலாம் வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது த போஸ்ட் ஆர் கம்ப்ளைஸ்டு பியூர்லி டெம்பரரி பட் லைக்லி டு பிகம் பர்மனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெம்பரரியாக தான் இருக்கும், ஆனால் போக போக இது வந்து நிரந்தரமான வேலையாக ஆகும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிசர்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் கரெக்டாக வேகன்சிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க பிஇடி இருக்கும், அதுக்கப்புறம் சிபிடி இருக்கும். பிஇடி அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட் இந்த 3 முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். சிபிடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஓஎம்ஆர் பேஸ்டு இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் டெஸ்ட்டு, அப்புறம் ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாம் சொல்லிட்டு இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஇடி, அப்புறம் டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சியை பொறுத்து 2 டைம்ஸ் ஒரு வேக்கன்சிக்கு 2 நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பிஇடி இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும். ஆனால் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் 27 வயசு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 4, 2025. இதன்படி தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறம் 1984 ரியாஸில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலி, எக்ஸர்வீஸ் மேன் சொல்லிட்டு இவங்களுக்குலாம் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் மினிமம் வந்து நீங்கள் 10th வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதாவது ஃபாலோவிங் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் அல்லது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், லைட் மோட்டார் வெஹிக்கிள், மோட்டார் சைக்கிள் வித் கியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ஸோட டீட்டெயில் கைட்லைன்ஸ் இருக்காங்க, அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது இந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா, டிரைவர் போஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் அல்லது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அல்லது லைட் மோட்டார் வெஹிக்கிளில் நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டு, செஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே கொடுத்துருக்காங்க. வெயிட்டு, ஹை சைட்டு அதெல்லாம் தெளிவாக டாட்டூஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையுமே செக் பண்ணிக்கோங்க.
எக்ஸர்வீஸ்மேனுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே டீட்டெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். அதுக்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அன்னச்சர் 1 அன்னச்சர் 2ல இருக்குது. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரெக்யர்மெண்ட் செக்டார், ஸோ ஸ்டேட் வைஸ் எங்கெங்கே வந்து ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அப்புறம் லக்ஷதீப், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் செக்டாரில் வரும். சென்னை தான் வந்து அதுக்கான ரெக்யர்மெண்ட் செக்டார் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ அதையுமே அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மார்ச் 4, 2025. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், அதுக்கான ஃபார்மேட் என்ன, சைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரெஃபரன்ஸு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுத்து அப்ளை பண்ணணும். கான்ஸ்டபிள் டிரைவர் வேணுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் இப்படி கொடுக்கணும். இல்லை கான்ஸ்டபிள் டிசிபிஓ அது வேணுன்னா, அதாவது டிரைவர் கம் ஆப்ரேட்டர்னு சொன்னோம் இல்லையா, அது வேணுன்னா அது மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக இதை பார்த்துட்டு அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ₹100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாரும் ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்குமே லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 4, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் வந்து கேஷ் மோட்லேயும் பே பண்ணலாம். நியர்பை எஸ்பிஐ பிரான்ச்சில் நீங்கள் கேஷாகவும் பே பண்ணலாம். அதுக்கான செலான் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நியர்பை எஸ்பிஐ பிரான்ச்சில் போய்ட்டு பே பண்ணிக்கலாம். அதுக்கு மார்ச் 6 வரைக்கும் டைம் தராங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் செலான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 4க்குள்ளே நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். ஆனால் மார்ச் 6 வரைக்கும் பே பண்ணுறதுக்கு டைம் தராங்க. ஓகேங்களா? ஃபீஸ் வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு வந்து அட்மிஷன் ஆகிறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்ட் பாஸ் என்ன நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லிட்டோம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹைட் பார் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கான க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்டேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தேவைப்படும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகேபிளோ அதெல்லாம் தெளிவாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேட் டெஸ்ட் அதுக்கான டீட்டெயில் பிளான் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ரிட்டன் எக்ஸாம் ஒன்று ஓஎம்ஆர் பேஸ்டு இல்லை சிபிடி பேஸில் இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 5 பார்ட். ஓகேங்களா? பார்ட் ஏலேருந்து பார்ட் இ வரைக்கும் 5 டாபிக் இருக்குது. ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அப்புறம் நாலேஜ் ஆஃப் எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், அனாலிட்டிக் ஆப்டிடியூட், அப்புறம் எபிலிட்டி ஆஃப் அப்சர்வ் அண்ட் டிஸ்டிங்ஷ், அப்புறம் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க். ஓகேங்களா? 120 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் தராங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷு, ஹிந்தி 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். ஒன்று ஓஎம்ஆர் பேஸ்டு இல்லை சிபிடி பேஸில் தான் கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து 35%, எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு வந்து 33% சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு வந்து அறிவிப்போம். நீங்கள் டைம் டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயுமே நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு கொஷனுக்கு வந்து ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொஸ்டினே எடுப்போம், கொஸ்டினும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சிபிடி பொறுத்த வரைக்கும் 2லேருந்து அதுக்கு மேலே ஷிஃப்ட் பேஸில் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமே நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவோம். மெடிக்கல் எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபிட்டானா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே போல் டீட்டெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் கைட்லைன்ஸ் பார்ட் 1 ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கைட்லைன்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அறிவிச்சிருந்த கான்ஸ்டபிள் டிரைவர் இந்த போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.